ஹலோ கைஸ். ஸோ எல்லாரும் ரொம்ப நாளா மேம் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் அண்ட் டிஎம்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆஃப்டர் 12th காமர்ஸ் என்னென்ன ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 2026 அவைலபிளா இருக்கு, அதுல எதெல்லாம் வந்து நீங்க 12th முடிச்சோடனே டேரக்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா நான் இங்க வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க எவ்வளவு செலவாகும், நீங்க எங்க படிக்கணும், உங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் ஆஃப்டர் த கிளியரன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், உங்க பர்சனாலிட்டி டைப்க்கு சூட் ஆகுமா ஆகாதா, ப்ரொஃபஷனல் வைப் எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம ஜென்சிக்கிறதுக்கு வைப் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொஃபஷனல் வைப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப சீரியஸா உங்களுக்காக வந்து ப்ராப்பரா ஒரு 24 ஹவர்ஸ் உட்கார்ந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப். ஸோ ப்ராப்பரா இந்த வீடியோ ஒரு பேப்பர் அண்ட் பேனா இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. முடிஞ்சா உங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர், பேரண்ட்ஸோட வந்து உட்கார்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்ஸ் டு யூ. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். அண்ட் தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒன் டு ஒன் பேச முடியுமா, ஒன் டு ஒன் ஒரு காலோ இல்ல வீடியோ காலோ பேச முடியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்க இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன் டு ஒன் கிளாரிட்டி கால், நீங்க ஈவன் பேரண்ட்ஸோடயே வரலாம். ஸோ அது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இது கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா we will guide you. ஓகே, நீங்க டைரக்டா உங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு ஒரு லைவ் செஷன் 1 hour நடக்கும். அந்த 1 hourல உங்களை மட்டும்தான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் உங்க பர்சனாலிட்டி டைப்புக்கு எப்படி செட் ஆகும், இதெல்லாம் நம்ம we can discuss as a senior and junior relationship, not the typical career counseling-லாம் இல்ல. ரியாலிட்டி என்ன, as a சீனியரா நான் என்ன உனக்கு கைடன்ஸ் கொடுப்பேன் இப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சரி, எஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்லயே பார்த்திருப்பீங்க 11 கோர்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸான சிஏ, த மோஸ்ட் டிமாண்டிங் அண்ட் த மோஸ்ட் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கும் சிஏ. உங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சிஏ படி சிஏ படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சிஏனா என்ன அப்படின்னா, சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ஓகேவா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கோர்ஸ். இது முடிச்சிட்டீங்கன்னாவே வந்து உங்க கூட சுத்தி இருக்கிற சொசைட்டில வந்து உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து வேற லெவலுக்கு போயிடும். சரியா? சரி, இந்த கோர்ஸ் வந்து எங்க மேம் படிக்கணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து ஐசிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, நாட் அ காலேஜ். ஓகேவா? இவங்க வந்து கவர்மெண்ட் ரெகாக்னைஸ்டான ஒரு பாடி, கவர்மெண்டோட கொஞ்சம் பெருசுன்னே வச்சுக்கோங்களேன். ஐசிஏஐ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. இது வந்து டெல்லியில இருக்கு, இதோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு. அண்ட் தென் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், சென்னை, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. பிரான்ச்சே பெருசா தான் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பக்காவா எல்லாமே கைடன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. சரியா? இவங்களோட அபிஷியல் வெப்சைட் நான் இங்க நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது காலேஜ் மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும். இந்த கோர்ஸ்ல வந்து மொத்தம் 3 லெவல் இருக்கு. ஒன்னு வந்து ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர், அடுத்து வந்து ஃபைனல். ஃபைனல் போறதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் வந்து நீங்க ஆர்டிகல்ஷிப் ஒரு குவாலிஃபைட் ஆடிட்டர் கீழே ஒர்க் பண்ணி யூ ஹாவ் டு அக்யூர் த சர்டிபிகேட். சரியா? ஓகே மேம், இது வந்து எவ்வளவு வருஷம் ஆகும் படிச்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லெவல் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் அடுத்த லெவல் உங்களால போக முடியும். ஸோ ஆல் த லெவல்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரே லெவல் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 4.5ல இருந்து 5 இயர்ஸ்க்குள்ள இந்த கோர்ஸ் வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். சரியா? எக்ஸாம்ஸ் வந்து ட்ரைஸ் இயர் நடக்கும். ஜான் ஃபெப், ஒன்னு ஜான்ல நடக்கும், இல்லைன்னா மேல நடக்கும், இல்லைன்னா செப்டம்பர்ல நடக்கும். சரியா? அடுத்தது கோர்ஸ் லெவல்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் ஃபார் நாலேஜ் பர்பஸ் கொடுத்துருக்கேன். சத்தியமா இவ படிச்சா ஒன்றும் புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன் பேப்பர்ஸ் உங்களுக்கு 12th வந்த பேப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நான் கொடுத்துருக்கிற எல்லா கோர்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 12th வந்ததை வச்சு உன்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி இப்ப ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு கோர்ஸ் டிசைட் பண்ணுங்க. சரியா? ஃபீஸ் எவ்வளவு மேம் ஆகும் அப்படின்னா, ஃபீஸ் வந்து லெஸ் தென் 1 lakh தான் ஆகும். அந்த 1 lakhம் வந்து நீங்க அந்த ஆர்டிகல்ஷிப் போறீங்க இல்லையா, அதுல கொடுக்குற ஸ்டைஃபண்ட், அப்புறமேட்டு நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். இதெல்லாம் வந்து நெட் ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா 10 to 20,000 செலவாகும். அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் பெருசா எதுவும் செலவாகாது. பட் இட் டிமாண்ட்ஸ் ஹை லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் மென்டல் ஸ்டெபிலிட்டி. ஃபினான்ஷியலி டிமாண்டிங் கோர்ஸ் கிடையாது, யார் வேணா படிக்கலாம். ஆனா மென்டலி டிமாண்டிங் கோர்ஸ். ஓகே? கோச்சிங் நீங்க பிரைவேட்டா கோச்சிங் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா 3.5ல இருந்து 4.5 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். சரியா? பர்சனாலிட்டி ஃபிட் யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்னா, ரொம்ப எனக்கு டீடைலிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ்ல எனக்கு ஒரு லவ் இருக்கு மேம், ஒரு பேஷன் இருக்கு, நம்பர்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல ஐடி எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த டாக்ஸ் லாஸ் பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம், நான் வந்து இந்த பட்ஜெட் எல்லாம் நிறைய பார்ப்பேன், இந்த டாக்ஸ் லாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் அப்படின்னீங்க அப்படின்னா, obviously this course can fit you. So consider this course.
ரிஸ்க் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா நீங்க ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்க, ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் லெவல் வந்து பெருசா இருக்காது, ஸ்டேபிளா இருக்கும். உங்களுக்கு ஜாப் வந்து ஸ்டேபிளா இருக்கும். நம்ம ஐடி மாதிரி ஐயோ வேலை போயிடுமோன்னு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். ஸோ ஸ்டேபிள் அதுக்கப்புறம் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, இது வந்து வெரி டயரிங் சுச்சுவேஷன். லைக் இந்த அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணலன்னா மறுக்க அடுத்த அட்டெம்ப்ட் போகணும் அப்படிங்கிறது வந்து அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் பேஷன்ஸும் ரொம்ப தேவை. ஸோ அதனாலதான் இங்க ரிஸ்க் லெவல் வந்து வெரி ஹை அப்படின்னு போட்டிருக்கேன். மித்தபடி ஒன்றும் இல்லை. லாங் டேர்ம் கரியர் growth நீங்க வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம், டாக்ஸ் கன்சல்டன்ட், சிஎஃப்ஓவா போகலாம், பிக் ஃபோர்ல பார்ட்னரா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்னு நிறைய எக்கச்சக்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் மீன் சேலரி வந்து ஸ்டார்டிங்கே வந்து 7 to 10 LPA கொடுப்பாங்க. போக போக வந்து கணக்கே இல்லை, 30 to 80 LPA எல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு வந்து ரெவென்யூ கம்மியா இருந்தாலும் ஆஃப்டர் ஒரு 5 years வந்து உங்களோட growth வந்து சைமல்டேனியஸா வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வேலிட்னா இந்தியால பிரைமர்லி வேலிட். இந்தியால உங்களுக்கு கிரீனிங் அத்தாரிட்டிஸ் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து கிரீனிங் சிக்னேச்சர் பவர் உங்களுக்கு இருக்கும். மித்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு பார்ஷியலி வேலிட், வேலிட் தான், பட் சைனிங் அத்தாரிட்டி இருக்காது. ஓகேவா? ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரியா? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. பட் எங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் வைபு வேணுமே, அதுதானே ரொம்ப முக்கியம் நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனி ஒருவன் படத்துல மித்ரன் கேரக்டர் வரும் இல்லையா, மித்ரன் கேரக்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி டீடைலிங்லயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணுவாரு, அந்த டீடைலிங்ஸ பர்ஃபெக்டா வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவளோட கேரக்டர் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. ஒரு ஹை ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷனையும் காமா ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட இது வந்து மர்ஜ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கன்சிடர் திஸ் கோர்ஸ். அண்ட் பர்சனலா நான் கூட இந்த கோர்ஸ் தான் படிக்கிறேன். அடுத்தது கோர்ஸ் நம்பர் 2, கம்பெனி செக்ரட்டரி. நிறைய பேர் இந்த கோர்ஸை பத்தியும் கேட்டிருந்தீங்க. கம்பெனி செக்ரட்டரி என்னன்னா சேம் லைக் சிஏ. ஓகேவா? நான் இந்த இன்ஸ்டியூட்லாம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஐசிஎஸ்ஐங்கிறது வந்து ஐ திங்க் கொல்கட்டால இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கு. பட் உங்களுக்கு இங்கே பக்கத்துல சேலம் அந்த மாதிரியான பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். நீங்க அங்க விசிட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஆல் த டீடைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் மினிமம் 3 years இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்றீங்க அப்படின்னா, இல்லைன்னா டூ த மேக்ஸ் 5 years வரைக்கும் போகலாம். சரி, லெவலா தான். நீங்க ஒரு லெவல் முடிச்சீங்கன்னா அடுத்த லெவல் போக முடியும். அபிஷியல் வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்டுக்கு டைரக்டா போயிடும். அண்ட் தென் சிசெட் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன் அங்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியே வந்து சிஎஸ்க்கு வந்து சிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேப்பர் இருக்கும். இந்த 4 பேப்பரையும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். 12th முடிச்சோடனே நீங்க எலிஜிபிள், அடுத்த வரக்கூடிய அட்டம்ப்ட்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஸோ கீப் தட் இன் மைண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சிஎஸ். ஓகே. ஃபீஸ் எவ்வளவு மேம் வரும்? ஃபீஸ் வந்து எல்லாமே டோட்டல் அந்த 4 to 5 yearsக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சிக்கு நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து 50,000 தான் வரும். பட் வித் கோச்சிங், நான் தனியா பிரைவேட் கோச்சிங் எடுக்கிறேன் அப்படின்னா 2 lakhs இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வர மாதிரி இருக்கும். இதுலயும் உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கு இல்லையா, 15 months இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும். எஸ், ஆம் ரைட். 15 months இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும். இந்த பீரியட்ல உங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. ஓகே. பர்சனாலிட்டி ஃபிட். எனக்கு லா ரொம்ப பிடிக்கும் மேம். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த லீகல் டேர்ம்ஸ் எல்லாம், இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட்ல லாஸ்ட் யூனிட் நீ எடுத்து பாரு. லாஸ்ட் யூனிட்ல கம்பெனி செக்ரட்டரி யூனிட் தான் இருக்கும். அந்த யூனிட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. நான் படிக்கிறப்ப எனக்கு இந்த லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ், இந்த லாயர் வைப். ஆனா டிபிக்கல் லாயர் கிடையாது. கம்பெனிக்குள்ள ஒரு லா அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரோல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ். அண்ட் இதோட ரிஸ்க் லெவலும் வந்து ஏன் இங்கெல்லாம் ரிஸ்க் லெவல் ஹைன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, பேசிக்கலி எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சரியா? எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது கிடையாது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ற அந்த டைமிங்க யூ ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். மத்தபடி இந்த எந்த கோர்சஸ்மே உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிமாண்டிங் கோர்சஸ் கிடையாது. ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர். ஓகே. லாங் டேர்ம் கரியர் கோத் கம்பெனி செக்ரட்டரியோ இல்லை பிக் பிக் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் சைட்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரா போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். கேஎம்பி படிச்சிருப்பீங்களே கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கிறப்ப, கேஎம்பியா நீங்க படிச்ச கேஎம்பியா நீங்களே ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேலரி வந்து 5 to 8 LPA ஃப்ரெஷருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க சீனியரா இருக்கீங்க அப்படின்னா 20 to 50 LPA ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க சிஏ மாதிரி தனியா ஆஃபீஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது சிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி கம்மி. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கார்பரேட்டுக்கு போயிடுவாங்க. சரியா?
அடுத்தது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வேலிட் இந்தியால, ஆஃப்கோர்ஸ் இந்தியால யூ கேன் சைன், யூ கேன் வேலிட் இன் இந்தியா. அண்ட் தென் மோர் தென் நிறைய கண்ட்ரீஸ்ல ஐசிஎஸ்ஐ எம்ஓஏ போட்டிருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளுக்கு இந்த டிகிரி வந்து வேலிட். அதெல்லாம் அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. இங்க ஃபியூ கண்ட்ரீஸ் ஐ ஹேவ் லிஸ்டட் அவுட். ஓகே ஓகே மேம். நம்மளோட வைபு செக், வைப் செக்குக்கு வருவோமா? முதல்வன் படத்துல வந்துட்டு நம்மளோட அர்ஜுன் சார் கேரக்டர் இருக்கும்ல, புகழேந்தி கேரக்டர். அவர் எப்படி இருப்பாரு? ரொம்ப காமா பேசுவாரு, ரொம்ப அவரோட கம்யூனிகேஷன், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அவர் ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் அவ்வளோ பர்ஃபெக்டா டீட்டெயிலிங்கா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவருக்கு இருக்கும். அண்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்டா லா அண்ட் லீகல் டெர்மினாலஜிஸ், ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வைப் உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தா டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ். ஓகே. சிஎம்ஏ நிறைய பேர் கேட்ட கோர்ஸ் சிஎம்ஏ. இந்தியன் சிஎம்ஏ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் யூஎஸ் சிஎம்ஏ பத்தி பார்ப்போம். இந்தியன் சிஎம்ஏ அப்கோர்ஸ் இதுவும் வந்துட்டு காலேஜ்லாம் நீங்க எதுவுமே கிடையாது. கவர்னிங் பாடி வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்களும் வந்து கொல்கட்டால தான் ஹெட் ஆஃபீஸ். நம்மளுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கும். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் இந்த அபிஷியல் வெப்சைட் இருக்கு, அந்த அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் மேக் them a call and go and clear everything what you want. Okay. டியூரேஷன் மினிமம் 3 years இருக்கும், மேக்ஸிமம் 5 years ஆகும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு லெவல் முடிச்சீங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு நீங்க எலிஜிபிளே ஆவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 12th முடிச்சோன்னா ஃபவுண்டேஷன் எலிஜிபிள். நீங்க கமிங் டிசம்பர்ல எலிஜிபிள் டு ஃபவுண்டேஷன். ஓகே. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 3 years மேண்டட்டரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கு. இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போற மாதிரி இருக்கும் வித் ஸ்டைஃபண்ட். எவ்வளவு மேம் செலவாகும்? அப்கோர்ஸ் ஒரு 60,000 அவ்வளவுதான் செலவாகும். பெருசா நீங்க ஐசிஎம்ஏக்கு கட்டக்கூடிய ஃபீஸ். நீங்க கோச்சிங்கும் நான் போறேன், பிரைவேட் கோச்சிங் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பிரைவேட் கோச்சிங் சொல்றேன்னா பிரைவேட் அகாடமிஸ் நிறைய ரன் பண்ணுவாங்க. கொஞ்சம் அங்கெல்லாம் ஃபீஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். அங்க போற மாதிரி இருந்ததுன்னா 1.2 lakhs கிட்ட செலவாகும் இன்க்ளூசிவ் ஆஃப் தட். இல்ல நான் கோச்சிங் தான் போல, ஐசிஎம்ஏ கொடுக்கக்கூடிய கோச்சிங் அவங்களே கோச்சிங்கும் கொடுப்பாங்க. சரியா? அது இல்லாம பிரைவேட்டா நம்ம ஸ்கூல் போறோம், அது இல்லாம பிரைவேட்டா ஒரு டியூஷன் வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்க கொடுக்குற கோச்சிங்கே எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா 60,000 தான் செலவாகும். பர்சனாலிட்டி ஃபிட், நம்பர்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். லைக் இட் இஸ் மோர் நம்பர் டிரைவன் தேன் சிஏ. சிஏல கூட கொஞ்சம் தியரிட்டிக்கல் வரும், இதுல வந்து எனக்கு நம்பர்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஐ வாஸ் வெரி என்தூசியாஸ்டிக் டுவார்ட்ஸ் நம்பர்ஸ். அந்த காஸ்டிங், இப்ப இந்த ஒரு பென் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது 8 rupees நான் வச்சிருந்தேன்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா, இல்ல 12 rupees வச்சு கொடுத்தேன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமா, சேல்ஸ் அண்ட் டிமாண்ட் இதனால அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து கியூரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து சிஎம்ஏ ஃபீல்டு. சரிங்களா? ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் ஏன் ஹைன்னு உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொன்னதுதான். லாங் டர்ம் கரியர் growth, you can practice as a cost accountant, cost auditor in many MNC firms. ஸோ இவங்களும் தனியா ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது சிஏ அளவுக்கு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரேர் தான். எம்என்சி தான் உங்களுக்கு நிறைய growth இருக்கும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அக்கௌண்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபினான்ஷியல் மேனேஜர் ஒரு குட்டி எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கும். நீங்க சிஎம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் பாடிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சீங்கன்னா யூ கேன் ஒர்க் இன் கவர்மெண்ட் ஆஸ் வெல். சேலரி வந்து 5 to 8 LP இருக்கும் ஃப்ரெஷருக்கு எம்என்சில. போக போக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? வேலிட் கண்ட்ரீஸ்னா இந்தியால பிரைமரிலி வேலிடு. மித்த எம்ஓஏ எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அவங்க சைன் பண்ணியிருக்காங்களோ அதோட வேலிடு. மிடில் ஈஸ்ட்ல மேக்ஸிமம் வேலிட். ஓகேவா? வைட் செக், வைட் செக் பண்ணலாமா? ஓகே. வைட் செக் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கார்ல தளபதி இருப்பார் இல்லையா, சுந்தர் ராமசாமி, அவரோட அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பத்தி பேசுவார் இல்லையா, பிராண்டிங் பத்தி பேசுவார் இல்லையா, காஸ்டிங், பிரைசிங், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். அஃப்கோர்ஸ் if you have the vibe of him, just go with this course. Okay. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஏசிசிஏ. ஸோ நிறைய ஆன்லைன்ல வந்து ஏசிசிஏ பத்தி நீங்க பாத்திருப்பீங்க. ஏசிசிஏ படிங்க, ஏசிசிஏ படிங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை கிளியர் பண்ணிடுவோம். ஏசிசிஏனா என்ன மேம்? ஏசிசிஏனா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ஸ். இப்ப எப்படி இந்தியால சிஏஓ அந்த மாதிரி ஏசிசிஏங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். நீ இந்தியாக்குள்ளதான் ஒர்க் பண்ற அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன 3 கோர்ஸ் வந்து இந்தியாவில மட்டும் உனக்கு பிரைமரிலி எலிஜிபிள், மிச்ச கண்ட்ரீஸ்ல ஒரு சில கண்ட்ரீஸ்ல எலிஜிபிள். சரியா? இல்ல நான் இந்தியாலாம் ஒர்க் பண்ணல, நான் அப்ராட் தான் ஸ்ட்ரைட்டா போறேன், இல்ல அப்ராட் கம்பெனிஸ் நான் இந்தியால இருப்பேன் பட் அப்ராட் கம்பெனிஸ்க்கு ஐ எம் ரெடி டு ப்ரொவைட் மை சர்வீஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ வித் அதர் கோர்சஸ். நான் அடுத்ததா சொல்லக்கூடிய
4ல இருந்து நம்பர் 11 வரைக்கும் சொல்லக்கூடிய எல்லா கோர்சஸுமே இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகாக்னைஸ்டான கோர்சஸ். சரியா? இதுல வந்து இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இதுல பக்காவா கிடைச்சிடும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து அப்ளைடு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் லெவல். நீங்க இந்த லெவலை முடிச்சீங்கன்னா தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரியா? இந்த லெவல் வந்து நீங்க இப்ப வரக்கூடிய எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஐ திங்க் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செப்டம்பர் ஆர் டிசம்பர் 4 டைம்ஸ் பர் இயர் நடக்கும். நீங்க எந்த செஷன் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த செஷனுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் த எக்ஸாமினேஷன். சரியா? கோர்ஸ் எல்லாமே டாலர்ஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும் இன்டர்நேஷனல்ங்கிறதுனால. கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2.1ல இருந்து 3.7 லேக்ஸ் வரைக்கும் ஆகலாம். சரியா? கொஞ்சம் இது வந்து ஹை தான். ஓகே. இன்டர்நேஷனல் லெவல் நம்மளுக்கு கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதனால ஹை. பர்சனல் டிக்கெட் வந்து யாருக்கு இது ரொம்ப செட் ஆகும் அப்படின்னா, குளோபலா எனக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து இந்தியாக்குள்ள நான் என்ன வந்து சுருக்கிக்க விரும்பல, நான் குளோபலா ஒரு ப்ரொஃபஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ரிஜிடா என்னால ஒர்க் பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபிளெக்சிபிள், கொஞ்சம் இந்த கார்பரேட் வைப் சீக் இதெல்லாம் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கோர்ஸ். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்க ஒருவேளை சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இல்ல வேற ஏதாவது பிகாமே கூட ஒரு ஸ்ரீராம்ங்கிற எஸ்ஆர்சிசில இருந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் கிட்ட தே வில் கிவ் எக்ஸம்ஷன். ஓகே, நீங்க அந்த பேப்பரை எழுத வேண்டாம், யூ கேன் ஸ்ட்ரைட் கோ அண்ட் ரைட் த 4 பேப்பர்ஸ், அட்டெண்ட் த ட்ரைனிங், யூ ஆர் சர்டிஃபைடு ஏசிசிஏ. ஓகே. ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இங்க ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்காது. இதுல வந்து பாஸ் ரேட்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஃபிளெக்சிபிள் தான் எக்ஸாமினேஷன், குளோபல் டிமாண்டும் ரொம்ப அதிகம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஏசிசிஏவோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். அடுத்து லாங் டேர்ம் கரியர் க்ரோத், ஃபினான்ஷியல் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணலாம், டாக்ஸ் கன்சல்டண்டா, சேம் ஆஸ் சிஏ, பட் யூ கேன் ஒர்க் குளோபலி. சரியா? ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு $30,000 இருந்து $70,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணோம்னா 80 to 20 LPA வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கிடைக்கும். நீங்க இந்தியாலே இருந்துட்டு கூட நீங்க ஒர்க் பண்ணலாம் எம்என்சி கம்பெனிஸ்க்கு. சரியா? அடுத்தது கேரக்டர் வைப். ஸோ இதோட எக்ஸாக்ட் கேரக்டர் வைப் எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்க அந்த கார்பரேட் கூல் வைப் அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ், ஒர்த் இட் தான். அடுத்தது சிபிஏ. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலி சிபிஏங்கிறது என்ன, யூஎஸோட அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கோர்ஸ், அமெரிக்கன் கோர்ஸ். சரியா? நீங்க அமெரிக்கால மட்டும் தான் இப்ப ஒர்க் பண்ண முடியுமானா இல்ல, அமெரிக்காவை தாண்டி நிறைய ரெகாகனைஸ்டு கண்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், ஒரு இன்டர்நேஷனல் பேஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 12 to 24 months தான் இந்த கோர்ஸ் ஓப்பன்லயே இருக்கும். ஒரு 2 இயர்ஸ்ல முடிச்சலாம். நீங்க 12th முடிச்சோம் தான் இதை எழுத முடியாது, பேச்சுலர் யூஜி டிகிரி உங்களுக்கு ஒன்று வேணும். ஸோ அது முடிச்சாதான் நீங்க இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுல இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து 4.2 lakhs ஆவரேஜா வரும். சரியா? அடுத்தது நீங்க ஒரு சிஏவா இருக்கீங்க, ஆல்ரெடி சிஏ முடிச்சிட்டீங்க, இன்னும் உங்களோட கரியர் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பினான்சியல் பொசிஷனிங்கே கொஞ்சம் குளோபலா வால் ஸ்ட்ரீட் பிக் ஃபோர் மாதிரியான இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் கோர்ஸ். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதுல முக்கியம் வந்து உங்களுக்கு யூஜி இருந்தாதான் உள்ளே போக முடியும். சரியா? அண்ட் தென் இதுல இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி டீடைல்டு வீடியோ வேணா நான் தனியா தான் போடணும், ஏன்னா இதை பேசுறதுக்கே அவ்வளோ தேவைப்படும். லைசன்ஸ்டு சிபிஏ ஆஃபீஸரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பிக் ஃபோர்ல ஆடிட் பார்ட்னரா இருக்கலாம். பிக் ஃபோர்னு சொல்றேன், பிக் ஃபோர்னா என்னன்னா டாப் எம்என்சி கம்பெனிஸ், நம்ம ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனிஸை வந்து பிக் ஃபோர்னு சொல்லுவோம். 4 கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி. என்னென்ன கம்பெனிஸ்னா டி டெலாய்ட், இஒய், பிடபிள்யூசி, அப்புறம் ஜிடி வரும், இன்னொரு கம்பெனி என்னமோ ஒன்று வரும், மறந்துட்டேன். அடுத்து இது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வேலிட் அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து இந்த இது வந்து வேலிட். யாரோட வைப் அப்படின்னா நம்மளோட பஞ்சவன் பாரிவேதன் வைப். ஸ்லைட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் ஸ்மார்ட் ஒர்க் ரேதர் தென் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் தான் சிஎஃப்ஏ, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இதுவும் யூஎஸ் ரிலேட்டடான கோர்ஸ் தான். இதுவும் வந்து நீங்க ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் ஒரு யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த கோர்ஸையும் நீங்க பண்ண முடியும். இந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அஃபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க.
3 லெவல் இருக்கு. ஒவ்வொரு லெவல் முடிச்சுட்டு நீங்க அடுத்த லெவல் போற மாதிரி இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.8ல இருந்து 3.8 லேக்ஸ் ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க இந்தியனோட கம்பேர் பண்றப்ப இன்டர்நேஷனல் கோர்சஸ் அதிகமா செலவாகுதோ அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் இப்ப வரும் கண்டிப்பா. ஏன்னா நான் அடுத்தடுத்து சொல்ற எல்லா இன்டர்நேஷனல் கோர்சஸ்லயுமே ஃபீஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு ரீசன் என்னன்னா கன்வர்ஷன் சார்ஜஸ். டாலர்ஸ்ல நம்ம பே பண்றோம், கன்வெர்ட் பண்றப்ப நம்மளுக்கு இந்தியன் ருப்பியோட வேல்யூ கம்மி தானே. ஸோ அதனால கன்வர்ஷன் சார்ஜஸ், நீங்க சேலரியும் இப்ப டாலர்ஸ்ல தான் ஏர்ன் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப அந்த டைம்ல உங்களுக்கு கன்வர்ஷன் சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்மளோட இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ்னால உங்களுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே தவிர அது உண்மை கிடையாது. பர்சனாலிட்டி ஃபிட். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் படிச்சிருப்பல 12th வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் பத்தில படிச்சிருப்பீங்களே. ஸோ அந்த மார்க்கெட்ல ரிசர்ச் பண்றது, அந்த மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் பண்றது, அந்த மார்க்கெட்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கோர்ஸ். அண்ட் நம்பர்ஸ்ல ப்ளே பண்றதுங்கிறதோட ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல ப்ளே பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் வந்து கோர்ஸ் வந்து பாஸ் பண்றது தாண்டி படிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான கோர்ஸ். கொஞ்சம் டோட்டல் ஸ்டடி ஹார்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். மித்தபடி ரிஸ்க் வந்து இதுல சொல்ற எந்த அளவுக்குங்கிறது சொல்ல தெரியல. சின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிமாண்டிங் பண்ணாது. நீங்க படிக்கிற டைமிங் வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும். நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜரா ஒர்க் பண்ணலாம். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, ஷேர் ஹோல்டிங் கம்பெனிஸ்ல எல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜரா ஒர்க் பண்ணலாம். ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஹெட்ஜ் ஃபண்ட் அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே. சேலரி வந்துட்டு பாத்தீங்கன்னா 12 to 25 LPA per annum உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்தியன் ருப்பில. ஆ கேரக்டர் வைப். கேரக்டர் வைப் வந்து யாரோட மேட்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம மங்காத்தா படத்துல வரக்கூடிய அஜித் சாரோட வந்து கேரக்டர் வைப் மேட்ச் ஆகும். ரொம்ப ரேஷனலான டிசிஷன்ஸ், ரொம்ப லாஜிக்கலான டிசிஷன்ஸ், கால்குலேட்டட் டிசிஷன்ஸ், இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் பயங்கரமா செட் ஆகும். வேர்ல்ட் லெவல்ல ரெகாக்னைஸ் இருக்க கோர்ஸ். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட் ஆஃப்டர் யூஜி. இல்ல சிஏ சிஎம்ஏ மாதிரியான இந்தியன் கோர்சஸ் பண்ணிட்டு கூட நீங்க சைட் பை சைடு இந்த கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சரியா? ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, GARPன்னு சொல்லுவாங்க, குளோபல் அசோசியேஷன் ஆஃப் ரிஸ்க் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அங்கே ஓப்பன் ஆகும். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்காத ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அந்த ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம டெரைவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு ஒரு 20-year-old ஒரு 80-year-old இன்சூரன்ஸ் செக்டார்ல போய் இன்சூரன்ஸ் கேட்கறாங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே ப்ரீமியம் நம்ம கொடுக்க மாட்டோம். பிகாஸ் 80-year-old வந்து அவரோட டெத் ஃபேஸை நெருங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அவருக்கு என்ன ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்றது, இவருக்கு என்ன ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்றது, ஒருவேளை ரிஸ்க் மாறுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ரிஸ்க் ரிலேட்டடா வந்து யோசிக்கிறது பிடிக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்கான திங்கிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியான திங்கிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ். அண்ட் தென் இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5ல இருந்து 1.85 லேக்ஸ் வரைக்கும் வரும். இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க. பர்சனாலிட்டி ஃபிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா யூ கேன் கன்சிடர் திஸ் கோர்ஸ். ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க 12th பிசினஸ் பதிலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து எந்த இடத்துலாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ், RBI கிரேட் பி எல்லாம் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சென்ட்ரல் பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். லாங் டேர்ம் கரியர் வந்துட்டு உங்களுக்கு JP மார்கன், கோல்ட்மேன், HSBC பேங்க், RBIல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிஸ்க் ஆஃபீஸரா நீங்க வந்து உங்களோட பணியை தொடரலாம். சேலரி வந்து 10 to 20 LPA இந்தியன் ருப்பில உங்களுக்கு கிடைக்கும். 190+ கண்ட்ரீஸ்ல வேலிடிட்டி இருக்கு. JP மோர்கன் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல யூ கேன் ஒர்க். உள்ள போறதே கஷ்டம், பட் அங்க உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். ஓகே. இதோட கேரக்டர் வைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்கி பாஸ்கர்ல வர பாஸ்கர் கேரக்டர். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத ப்ரீ கால்குலேட்டட் டிசிஷன்ஸ் எடுப்பார் இல்லையா, அடுத்து ஃபியூச்சரை வந்து டிராஸ்டிக்கா இமேஜின் பண்ணி ப்ரீ கால்குலேட்டட் டிசிஷன்ஸ் எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் வைப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ் கோர்ஸ். ஓகே.
அடுத்தது ஆக்சுரியல் சயின்ஸ். ஆக்சுரியல் சயின்ஸ் நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோர்ஸ் நம்ம ஃபீல்ட்ல இருக்குங்கிறதே தெரியாது. பட் இதுவும் வந்து ஃபினான்ஷியல் கோர்ஸ் தான். இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் ஆஃப் இந்தியால வந்து நீங்க அந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க டச் பண்ணீங்கன்னா இந்தியன் ஆக்சுவரிஸ் ஓப்பன் ஆகும், இங்க டச் பண்ணீங்கன்னா யூகே ஓப்பன் ஆகும். சரியா? ட்வைஸ் இயர் எக்ஸாம் நடக்கும். இது வந்து கொஞ்சம் டஃப்பான கோர்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி டு ஆல் அதர் கோர்சஸ். இட் இஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் கோர்ஸ். அண்ட் நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியான கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மட்டும் இதை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு டிகிரி எப்படியும் டிகிரி முடிச்சாதான் நீங்க இதுக்குள்ள வர முடியும். அந்த டிகிரி வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணீங்க. நீங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரெலவெண்டா இருக்கிற மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ரெலவெண்டா இருக்கிற மாதிரியான டிகிரி சூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுரியல் சயின்ஸ்ல உங்களால கரியரை வந்து சூஸ் பண்ண முடியும். டோட்டல் ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு $3,000 இருந்து $5,000 வரைக்கும் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியன் ருப்பியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 to 5 lakhs ஓவர் த ஜேர்னி வந்து உங்களுக்கு 3 to 5 lakhs ஆகும். பர்சனாலிட்டி ஃபிட் எக்ஸப்ஷனலி மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் தான். ஓகேவா? உங்களுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து இங்க நார்மலா நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரி மேத்ஸ் அந்த மாதிரி சொல்ல, பிசினஸ் ரிலேட்டடான மேத்ஸ். நீங்க இன்கேஸ் 12th பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அந்த ரிலேட்டடான மேத்ஸ் அண்ட் கிராஃப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபினான்ஷியல் மாடலிங்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் கன்சிடர் திஸ் கோர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் ரிஸ்க் லெவல் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப அதிகம் தான் ரிஸ்க் லெவல் பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப நீச் ஃபீல்ட், ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இதை படிக்கவே முடியும். அண்ட் தென் பயங்கரமா அதனால ஏர்னிங் பொட்டென்ஷியல்லாம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் லாங் டேர்ம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க போற இடத்த பொறுத்து உங்களுக்கு இது மாறும். நீங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னா எல்ஐசி, மேக்ஸ் லைஃப், இந்த மாதிரி பேங்கிங் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 LPA வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 25 to 50 LPA வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் ரெகாக்னைஸ்னா இந்தியாவில் நீங்க பண்ணக்கூடிய ஆக்சுவல் சைஸ் வந்து இந்தியாவில் ரெகாக்னைஸ்ட். IFOA அப்படிங்கிறது வந்து நம்ம யூகே மேல சொன்னோம் இல்லையா, இன்னொரு லிங்க் இருக்கு அதை பாருங்க அப்படின்னு, அது பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்ட் லெவல்ல நிறைய கண்ட்ரீஸ்ல ரெகாக்னைஸ். பட் இவங்க ரெண்டு பேரும் தே ஹாவ் சைன்ட் MOA, அதனால நிறைய இடத்துல ரெகாக்னைசேஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம் கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். ஓகே? கேரக்டரிஸ்டிக் வைப் இஸ் ஆப்வியஸ்லி வேற நன் அதர் தென் வந்து நம்மளோட அம்பி கேரக்டர் தான். எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றது, ஒரு ரேஷனலான திங்கிங், எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபெக்ஷனிஸ்ட், இந்த மாதிரியான டைப்ல இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். சரியா? CPA ஆஸ்திரேலியா, CPA இந்தியா சொன்னேன் இல்லையா, அதேதான் CPA ஆஸ்திரேலியா. ஒன்றும் வந்து உங்களுக்கு பெரிய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இது ஆஸ்திரேலியால ரெகாக்னைஸ்டா இருக்க ஒரு கோர்ஸ். ஸோ தட் உங்களால நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் உங்களால வந்து பணி புரிய முடியும். சரியா? டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, எல்லாமே ஆஸ்திரேலியா டாலர்ஸ்ல இருக்கும். அடுத்தது USCMA, சேம் ஆஸ் வாட் ஐ செட் டு CMA, இந்தியன் CMA மாதிரியே தான். பட் யூஎஸ்ஏல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க இருக்கும். நான் வந்து திருப்பி வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் நான் ஸ்கிப் பண்றேன். நான் ஆல்ரெடி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் இங்கேயும். ஓகேவா? CIMA இது கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். நிறைய பேருக்கு இந்த இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு தெரியாது. இது நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க ஆன் கோயிங்ல இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க இதை ஸ்டார்டே பண்ண முடியும். வெப்சைட் தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இதுக்குள்ள போகும். ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த லெவலுக்கு வர மாதிரி இருக்கும். சரியா? CIMA அப்படின்ற என்ன அப்படின்னா நம்ம லைக் பிஸ்னஸோட டார்கெட்டிங், ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஹை லெவல். அப்பார்ட் ஃப்ரம் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஃபீல்டு தாண்டி நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மாடல்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன், ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ண போறேன், ஒரு இந்த மாதிரியான திங்ஸ்க்குலாம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இந்த மாதிரியான திங்ஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு CMA வந்து செட் ஆகும். ஸோ ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப மீடியம். நிறைய பேர் வந்து இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க, அதனால உங்களுக்கு ரிஸ்க் லெவல் ரொம்ப மீடியம் தான். அண்ட் தென் ஈஸியான ஜாப். லாங் டேர்ம் கரியர் growth வந்து CGMA-வா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு யூகே அண்ட் யூரோப். யூகேல தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாங்க. யூகேனா லண்டன்.
லண்டன் பேஸ்டான கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரெகக்னைசேஷன் இருக்கு. இந்தியாலையும் நீங்க லண்டன் பேஸ்ட் எம்என்சி ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் salary 10 to 25 LPA உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா கம்பேரிஷனும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எஸ், நீங்க வந்து கோ த்ரூ இட். இந்த 27 pages ஆஃப் திங்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு குவிக் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் உங்களோட இதை வச்சு எப்படி டிசிஷன் எடுக்கணுங்கிறத முதல் கொண்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எஸ், இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பர்சனலி டிஎம் யூ. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பர்சனலா எனக்கு கைட் பண்ணுங்கக்கா. ஓகே, நீங்க ஜென்ரிக்கா யூடியூப்ல வந்து இருக்கிற எல்லா கோர்சஸும் சொல்லிட்டீங்க. பட் எனக்கு ஒரு பர்சனல் டச் வேணும். எனக்கு ஒரு சீனியரா எனக்கு பர்சனலா கைட் பண்ணுங்க. என் பேரண்ட்ஸோட நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மை டியர். ஸோ கீழே தெரியிற நம்பர் அந்த 8807075465 இந்த நம்பருக்கு வந்து ஹாய்ன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணுவோம். சரியா? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா இது 1 வீக் தான் என்னால இது பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து 2 டேஸ்க்கு எனக்கு புக்கிங் இருக்கு. ஸோ கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சீட்ஸ் அலாகேட் ஆகும். ஓகே, பாய், தேங்க்யூ, டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும்.